ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடைய பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. நான் செஞ்ச வடைய பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. கிறிஸ்பியா இருக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இப்ப பலாக்காய் சீசன்ல நீங்க பலாக்காய் கிடைச்சா இந்த மாரி வடை செஞ்சு குடுங்க. வீட்ல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம கடலை மாவு சேர்த்து பண்ணதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம பலாக்காய வச்சு சூப்பரான வடை தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல பலாக்காய வச்சு வடை தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பெலாக்காய் தான் வெட்ட வந்துக்கிறோம். பெலாக்காய் என்ன பண்ண போறோம்னா நம்ம வடை தான் சுட போறோம். இன்னொரு காய் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அதை வெட்டி எடுத்துக்கலாம். பெலாக்காய் வெட்டுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ இது மாதிரி நல்லா கத்தியில தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா பலாக்காயில இருக்கிற பால் பிடிக்காம இருக்கும். இப்போ எட்டு வந்த பெலாக்காயை கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்தது இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப மூத்துருச்சுன்னா பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுக்க ஆரம்பிச்சா வடை நமக்கு செஞ்சால் இனிப்பாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டினா மட்டும்தான் வடை செய்கிறதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வெள்ளை கலர் நல்லா பால் வருது பார்த்தீங்களா, அதை வந்து தேங்காய் நார் இது மாதிரி வாழை மட்டை வச்சு இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கினா வேறு எதுவும் படாமல் அதை பாருங்க அழகாக துடைக்க முடியும். தொடச்சி எடுத்துக்கோங்க. கட் பண்ண ஒரு பாகத்தை ஒரு காயை மட்டும் ஒரு சைடு நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்ததை அது நடுவில் தண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற சொலையை மட்டும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பெலாக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்து வந்த பெலாக்காயெல்லாம் இருக்கு பாருங்கள். உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு பெலாக்காயை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பெலாக்காயில் இருந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பெலாக்காயை மிக்சருக்குள்ள மாற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு மாற்றி கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்செடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். அங்கே பாருங்கள் ஒன்றும் பாதியமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்துட்டோம். அது கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 3 கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/2 கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. குழச்சி எடுத்தது மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம பெலாக்காயை மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுத்தோம். நமக்கு இந்த அளவுக்கு பிடிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் கடலை மாவு சேர்த்துக்கிட்டோம். கடலை மாவு சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழச்சி எடுத்த மாவுலேருந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கையில் வச்சு இது மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நடுவில் கையில் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா போதும். வடை ஷேப்புக்கு இருக்கும். சைடில் இருக்கிறத எல்லாமே நல்லா லெவலாக்கி கொடுத்துக்கோங்க. கொடுத்து மாற்றும்போது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் நமக்கு இது பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறது மட்டும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இது பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல வடையை உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்கும் போது இந்த அளவுக்கு தான் பபிள்ஸ் வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே வடை இது மாதிரி பொரிக்கிறதுக்கு ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்திங்கன்னா மட்டும்தான் ஒரு 6, 7 அது மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். சேர்த்து கொடுத்துட்டு ஒரு சைடு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு பபிள்ஸ் அடங்கிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி சேர்த்துட்டு இன்னொரு சைடும் வேக விடுங்க.
திருப்பி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வடை எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா வெந்து வரும்போது நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வரும். அப்போ நல்லா கிறிஸ்பியா வடை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி கொடுத்துட்டு இருக்கிற வடையெல்லாம் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இருக்கிற வடையெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். ஆனால் நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ பிளேட்டுக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க. எண்ணெயை வடிகட்டிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம பலாக்காய் வச்சு செஞ்ச வடை எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வீட்ல இருக்கிற லீவ்ல இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா பலா மரத்துலயும் பலாக்காய், பலா பிஞ்சு, பலாப்பழம் இது மாரி நெறையவே கிடைக்கும் இந்த சீசன்ல. நீங்க கண்டிப்பா பலாக்காய் கிடைச்சா இந்த மாரி ஒரு தடவ வடை செஞ்சு குடுங்க. வீட்ல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, உங்க ஃப்ரெண்ட், உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.